கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கடந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11 நாம் 14 வரைக்கும் நாம் பார்த்தோம். அதில் வெண்மை வெள்ளை எதை அடையாளப்படுத்துகின்றன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். வார்த்தையானவர் யார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். உண்மையை நம்ம இன்னும் அதிகமாக வலியுறுத்தலை, ஆனால் அது ஒரு நல்ல பாடம். ஆனால் அநேகருக்கு அது வேதனையை உண்டாக்கலாம். உண்மை அப்படின்ற ஒரு பாடம் ஒரு அருமையான பாடம். அது அப்போ உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அவர்தான் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போகிற பகுதி என்னவென்றால், நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் என்பதை பற்றியும், நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருப்பார் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போது ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் இதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் என்றால், ஏசாயா 11வது அதிகாரம். அதுக்கு முன்னாக நாம் அந்த வசனத்தை வாசிட்டு போயிடலாம். வெளிப்படுத்தல் 19:11. பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதில் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். அப்போ நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏசாயா புஸ்தகத்தில் இதை பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, ஈசா என்னும் அடிமரம் ஒன்று இருக்கிறது, அதிலிருந்து ஒரு துளிர் வரும், வேர்கள்லேருந்து ஒரு கிளை எழும்பி, அந்த கிளை தான் இயேசு கிறிஸ்து, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கான ஆவி, ஆலோசனை, உணர்வு, பெலன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆவியானவர் தங்கியிருப்பார், உகந்த வாசனையாக இருக்கும். அவர் 3ஆம் வசனத்தில், கண் கண்டபடி நியாயந்திருக்காமலும் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்குன்னு சொன்னார். அதே ஏசாயா 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட, கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடே வீட்டிருப்பான்னு சொன்னார். எரேமியா புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது 23ஆம் அதிகாரம் 5-6, இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியை நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதே. அப்போது நியாயத்தீர்ப்பு செய்கிற அந்த காரியத்தை நியமித்த மனுஷனை கொண்டு பிதாவானவர் நியாயந்தீர்க்க போகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷன், அது இயேசு கிறிஸ்து, பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அப்போ பிதாவானவர் நியமித்த மனிதனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயந்திருக்க போகிறார். இயேசு பூமியிலே மாம்சத்தில் வந்தபோது யாரையாவது நியாயந்திருத்தாரா? யோவான் 12:47-48, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்திருப்பதில்லை, நான் உலகத்தை நியாயந்திருக்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அப்போ எதுக்கு வரலின்றார் அவர்? உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல். வந்திருக்கிற அந்த சமயமானது உலகத்தை ரட்சிப்பது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். ஆனால் அவங்க எப்படி நியாயந்திருத்தாங்கன்னா, யோவான் 8:15 மாம்சத்திற்கு ஏற்றபடி. இயேசு எப்படி பார்க்கலைன்னா, கண் கண்டபடி செய்யலை. நான் ஒருவனையும் நியாயத்திருக்கிறது இல்லைன்னு சொல்கிறார்.
யோவான் 8:15. அப்போ இயேசுவுக்கு நியாயத்தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதும் ஏன் பிதாவானவர் கொடுத்துருக்கிறதாக சொல்கிறாருங்க. யோவான் 5:27 எதுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காருன்னா, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மனுஷன். இப்போ மனுஷகுமாரன் என்றால் என்ன, தேவகுமாரன் என்றால் என்ன, அது நமக்கு தெரியும். இப்போ மனுஷகுமாரன் அப்படின்னா என்ன? யோவான் 8:40, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. இப்போ மனுஷன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, நாம் மனுஷனை நமக்கு என்னென்னு புரியுதா? நம்ம மனுஷன்னா என்ன? மனுஷன்னா மாம்சம் ரத்தம் இருக்குது. 1 தீமோத்தேயு 2:6 எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அதன் கருத்து என்ன அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இயேசு பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மாம்சம் இரத்தம் இருந்தால் தான் பிசாசானவனை மாம்சத்தினால மரணத்தினால அழிக்க முடியும். அப்போது மாம்சம்தான் மரிக்கும் தருவாய் உடையது. மாம்சத்தில் தான் பழுதில்லாத வாழ முடியும். அப்போ தேவன் கொடுத்த பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா கர்த்தருக்குள்ளான விசுவாசிக்கிற பிள்ளைகள். அப்போது அதன் கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மாம்சம் இரத்தம். அப்போ இயேசு யாருக்கு உதவியாக கை கொடுக்கல அல்லது துணை செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, அதே எபிரேயர் 2:16-17 ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அல்லது துணை செய்தார். அப்படின்னா தேவ தூதர் எப்படி இருக்கிறாங்க? ஆவி. எபிரேயர் 1 நம்ம படித்தோம்னா காற்றுகளாகவும் அக்னி சுவாலைகளாகவும் அப்படி இருக்கு இல்லையா? அப்போது தூதர்கள் அவர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தனி பாற்றாக இருக்குது. அப்போது இயேசு ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நமக்கு தெரியுதா? யோவான் 8 ஆபிரகாமின் சந்ததினா அது மாம்சத்துக்குரிய சந்ததி, அந்த அர்த்தத்தோடு பேசுது. தூதருக்கு ஆப்போசிட்டான சந்ததி, அது ஆவிக்கு எதிர்மாறானது. அப்போது இயேசுவானவர் ஜனத்தின் பாவங்களை, எபிரேயர் 2:17 ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. சகோதரர் எப்படி இருக்காங்க? மாம்சமும் இரத்தமுமா இருக்காங்க. அப்போ எல்லா விதத்திலும் அவர் எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, மனுஷனாக வர வேண்டிய அவசியம் இருந்தது. பிதாவே மனுஷனாக வரல. அது நீங்கள் சிலர் அப்படி புரிஞ்சிருக்காங்க. அது ஒரு நல்ல கருத்து இல்லை. இப்போ பிதாவே இறங்கி வரல, பிதா குமாரனை அனுப்பினார். அப்போது இந்த பாடம் அப்படி நம்ம இப்போ பேசலை. இந்த காரணத்திற்காகவே நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை குமாரனை கொடுத்துருக்கிறார். ஏன்னா யோவான் 5:27 அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால். சரி, மனுஷகுமாரனாக இருப்பதற்கும் நியாயத்தீர்ப்புக்கும் என்ன தொடர்பு இருக்குது பாருங்கள். அப்போ பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா மாம்சத்துலேயும் ரத்தத்துலையும் இருக்கிறாங்க. அவங்க தூதர்கள் ஆவியாக இல்லை. அப்போ நமக்கு மாதிரியாக இருக்கணும்னா அவர் மாம்சமும் ரத்தமும் மனுஷனாக நம்மளை போல் வந்தால் தான், சகோதரருக்கு ஒப்பாக இருந்தால் தான் அவர் நம்முடைய காரியங்களை எப்படின்னு சொல்லி கணிக்க முடியும். அப்போ பிதாவானவருடைய செயல் மிகுந்த ஞானமானது. வேறே ஒரு காரணத்தை சொல்கிறாரு. யோவான் 5:22-23 இதை சொல்லிட்டு தான் 27 சொல்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். இந்த வசனத்தில் தவறான டாக்டரின் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கேன்னா, இப்போ நம்ம அவ்வளோ பலமாக பேச முடியாது இதை, ஏன்னா நமக்கு நேரம் போதுமானதாக இல்லை. நம்ம நியாயத்தீர்ப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்து கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் 5, 22, 23 பேசிட்டு தான் 27 சொல்கிறார். யோவான் 5, 22, 23 பேசி முடித்த பிற்பாடு 27 வசனத்தை சொல்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு. அப்போ என்ன இதில் ஃபால்ஸ் டாக்டரின் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறாங்க அங்கேருந்து பிரித்து எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்படி பிதாவை உயர்த்தி கனம் பண்ணிக்கிருக்கோமோ அதே இணையாக நாம் பிதாவுக்கு சமமாக இயேசுவை கனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேதம் முழுசு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, அனுப்புகிறவர் ஒருத்தர் இருக்கார், அனுப்பப்படுகிறவர் ஒருத்தர் இருக்காங்க, கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கார், பெற்றுக்கொள்கிறவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. வேத வசனத்தை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கார், பெற்றுக்கொள்கிறவர் ஒருத்தர் இருக்கார். இப்படி மாறி மாறி எல்லாமே பெரியவர் ஒருத்தர் இருக்கார், இப்படி இருக்கிறது. ஆனால் சமமாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மக்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை காட்டலாம். அது ஒரு ரூபம் என்று ஒரு வார்த்தை இருக்குது. அதிகாரம் என்று வருகிற பொழுது பிதாவுக்கு சமம் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியுமான்னா அதுக்கான ஆதாரங்கள் வேதத்தில் இல்லை. அப்போ கனம் பண்ணுகிறது போல என்ற அந்த வார்த்தையானது, குமாரனத்தை நம்ம ஜெபிக்கலாம், குமாரனையும் கூப்பிடலாம், குமாரனையும் பேசலாம், குமாரனையும் தொழுது கொள்ளலாம், இந்த மாதிரி அர்த்தத்தோட அநேக மக்கள் கிறிஸ்துவின் சபையார் போதிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அப்போ இதுக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா இதை முழுசும் போதிக்க நமக்கு நேரம் இருக்காது. இதனால் நீங்கள் பிடிஎஃபாக இந்த வார்த்தை பாடத்தை அனுதின குழுவில் அனுப்பலாம். ஆனால் தேவன் ஞானமாக நீங்கள் படித்து பாருங்கள். புரிஞ்சதுன்னா இது போல் சில வசனங்களையும் நம்ம அனுப்பலாம். ஆனால் நீங்கள் பதில் எழுதி அனுப்புனா தான் எனக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அடுத்து அனுப்புகிறதா அனுப்ப வேண்டாமாண்டும் தெரியும். ஞானமுள்ள பிள்ளைகள் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். ஆனாலும் சிலர்களை குழப்பாமல் இருந்தால் அது ரொம்ப நல்லதாகவே இருக்கும். சரி, இப்போ நம்ம நியாயத்தீர்ப்பை பற்றி பேசிட்டு வர்றோம். இந்த நியாயத்தீர்ப்பில் பிதாவானவர் கொடுத்துருக்க காரணம், சகோதரர்களுக்கு ஒப்பாக வந்திருக்காரு, பிள்ளைகள் மாம்சத்தையும் உடைய இரத்தத்தையும் உடையவராக இருக்காங்க. இதுக்காக பிதாவை கனம் பண்ணுகிறது போல் எல்லாரும் கனம் பண்ணணும் அப்படிங்கிறதாக கொடுத்துருக்காரு. அப்போ எப்படி கனம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? இங்கே சொல்லியிருக்காரா, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு. எந்த விதம் என்று சொல்லியிருக்காரா? இங்கே ஏதாவது இருக்கா நீங்கள் தேடி பாருங்கள். எந்த விதத்தில் அவரை கனம் பண்ணலாம், அவற்றை ஜெபிக்கலாம்னு ஏதாவது இருக்கா? இங்கே எந்த சூழ்நிலை ஏதாவது இருக்கிறதா? இவர்தான் இயேசுதான் அதிகாரத்தில் உயர்ந்தவர் என்ற ஏதாவது இருக்கிறதா? இவர்தான் பெரியவர் என்ற ஏதாவது இருக்கிறதா? ஏதாவது இங்கே இருக்குதா? இல்லாத ஒன்றை நாம் சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். உண்மைன்னா என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டோம்னா எல்லாரும் என்ன பதில் சொல்லுவாங்க? பொய் சொல்லாது இருப்பது தான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தார். யோசுவா மற்றும் காலேப் மற்றும் பரிசுத்தவான்கள், இன்னும் ஆபிரகாம் மற்ற போன்றவர்கள், இயேசு, அப்போஸ்தலர்கள், இவங்கெல்லாம் உண்மையுள்ளவர் என்று எண்ணி பவுலை தேர்ந்தெடுத்தார். பாருங்கள், ஒவ்வொரு இடங்களையும் போகும்போது உண்மைக்கு சில அர்த்தங்களை தருகிறார். யோவான் 7:18 பார்த்தீங்கன்னா, சுயமாய் பேசுகிறவன் சுயமகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்கிறார். இப்போ உண்மைன்னா என்ன? அனுப்பினவருக்கான மகிமையை தேடுவதுதான் உண்மை. இயேசு உண்மையாக இருந்தார்னா அர்த்தம் என்ன? பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்தார். பிதா இயேசு அவருக்கு மகிமையை தேடாமல் அனுப்பினவருக்கு மகிமையை தேடினார். சரியா? மோசே எபிரேயரில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார், தேவனுடைய வீட்டில். அதனுடைய அர்த்தம் என்ன? மோசேக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்தபடினாலே உண்மையாக இருந்தார். பவுல் உண்மை ஒன்று ஏற்படுத்தினார்னா கொலை செஞ்சார், கிறிஸ்தவங்களை பிடிச்சி தொந்தரவு செய்தார், அப்போ உண்மையாக இருந்தேன்னு சொல்கிறாரு. எப்படி இருந்தாருங்க? அதை அனைத்தும் அவருக்காக செய்யாமல் தேவனுக்காக செய்தார். சரியாக சொல்கிறோமா? அவருக்காக செய்தால் அது உண்மை கிடையாதுங்க. நாம் இன்றைக்கு சில நேரங்களில் வசனங்களை விவரிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்.
கதை சொல்லி நீங்கள் எதை நிரூபிக்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் இந்த பிரசங்கியார் காரியத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கான ஒரு வார்த்தை ஒரு கதை, ஒரு வார்த்தை ஒரு கதை இருக்கா? பார்த்துருக்கீங்களா? அந்த புஸ்தகங்களை பார்த்துருக்கீங்களா? மனிதனுக்கு நிறைய கதை இருக்குங்க. அந்த கதை ஒருவனை உண்மையுள்ளாக்குமா? நான் எவ்வளவு பிரபலமாக என்னுடைய மகிமையை தேடிட்டு இருக்கேன். தான் தேவனுக்கு உண்மையாக இருப்போம் என்றால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சொல்ல வேண்டுமே தவிர, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்ல வேண்டுமே தவிர, வார்த்தைக்கு வார்த்தை ஒப்பிட்டு இன்னொரு வார்த்தையை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம காட்ட வேண்டும். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியர்களோடு சம்மந்தப்படுத்தி காட்டுவது நேர்மையாக இருக்கும். ஆனால் நாம் கதை சொல்லுவது எவ்வளவு உண்மையாக இருக்கும்? ஒருவேளை நீங்கள் என் மேலே எரிச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை சொல்லுவதற்கு நாம் அதிகாரம் எங்கிருந்து பெற்றோம்? அதை சொல்லி புரிய வைப்பது அஸ்திபாரமாகுமா? இடிந்து விடுங்க. பாருங்கள், ஒரு வேலைப்பாடு மணல் ஒன்று உறுதியில் பாசிக்கிறோம் இல்லையா? விளையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல். நெருப்பு வச்சா எது எரிஞ்சு, அக்னி எதையெல்லாம் எரிச்சிருங்க. வைக்கோல் வேகமாக எரிஞ்சிடும், புல் இன்னும் அதை விட வேகமாக எரிஞ்சிடும். பாருங்கள், மரம் அதை விட கொஞ்சம் லேட்டாக எரியும். எரிந்து போகிற நிலைத்தில்லாத வேலையை நம்ம செய்து மனுஷன் மேலே கட்டினா அது மற்ற 7 புயல், மழை சொரியிறது, காற்று மோதுமா மோதாதா? மனுஷங்க சொல்கிறாங்க புரிய வைக்கிறதுக்கு இதெல்லாம் சொன்னால் தானங்க புரியும். இயேசு சொன்னதை சொன்னால் நமக்கு போதாதாங்க. அதை விட மேலே ஒன்றை சொல்லணுமா? நம்ம சொல்லணுமா? ஒரு சின்ன சின்ன காரியங்கள் பரவாயில்ல. இப்போ வழியில் வரும்போது யாரோ ஒருத்தர் பள்ளமாக இருந்துச்சு, இந்த வழியில் போகணும்னு சொன்னாங்க, அது ஒரு காரணம். இதை சொல்லி நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கோம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் மற்றவர்களை பக்தி விருத்தி அடைவதற்கு கட்டுமானத்தை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சொல்ல வேண்டும். 1:2 சொல்கிறாரு, நான் சிலுவில் அறியப்பட்ட இயேசுவை அன்றி வேறொன்றை உங்களுக்கு சொல்ல மாட்டேன்றார். தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனோ என்று கேட்குறாருங்க. நாம் அப்படி சொல்லுவதற்கு கொஞ்சம் கூட நமக்கு துணிகரம் கொள்ளவே கூடாதுங்க. பயம் நமக்கு வேணும். தேவனுடைய வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை தேவனுடைய வார்த்தையை நாம் பேசணும். அதுதான் உண்மை. இயேசு உண்மையுள்ளவராக இருந்தார். பாருங்கள், வெளிப்படுத்தல் 19:11 வாசித்து முடிச்சிருவோம். ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டார். இப்போ உண்மையாக இருக்காருன்னா, இயேசு இந்த பூமியில் வந்தபோது சுயமாய் ஒன்றும் செய்யலை. யோவான் 12:47-48 பேச வேண்டியது இன்னதென்றும் போதிக்க வேண்டியது என்றும். நாம் அப்படிலாம் இருக்கிறோமாங்க? நம்ம எத்தனை வார்த்தையை சொந்த வார்த்தையை பேசுகிறோம். இப்படி நம்ம பேசுவதற்கு நம்ம பழகணும். அது நமக்கு வரும் பின் சந்ததியை கட்டுவிக்கும். நம்ம எப்படி பேசுகிறோம் என்பதை நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இயேசு நாம் கவனிக்கும்படியாக நடந்திருக்கிறார். இப்படி நாம் நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் தேவனுக்கு நாம் உண்மையாக இருப்போம். மனிதன் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அதெல்லாம் பொய்ங்க, அதெல்லாம் பின்பற்றக்கூடாது. நாம் உண்மையாக இருப்போம். அப்போது இன்றைக்கி நான் பார்த்த அந்த சிறிய பகுதியில் நாம் நியாயந்திருக்கிறத பற்றி நாம் பார்த்தோம். அதில் பெரிய பாடமாக நம்ம படிக்கணும். ஆனால் போதும், அது நீதியாகவும் உண்மையாகவும் தோற்றத்தின்படியாகவும் அவர் தீர்ப்பு செய்கிறார். பூமியில் வந்தபோது அவர் நான் ஒருவனையும் நியாயந்திருக்க வரல, ரட்சிக்க வந்தேன்னு சொல்கிறார். இப்போ எப்போ தீர்ப்பார்? நியாயம் தீர்ப்புற அதிகாரத்தை மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் கொடுத்துருக்கிறார். எல்லாரும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல் இயேசுவையும் கனம் பண்ணணும். அன்றைக்கு பிதாவை அவங்க என்ன கனம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், அவங்கள யூதர்கள் இயேசுவை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் தேடி பார்ப்பீங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் முதற்கொண்டு நீங்கள் முழுசும் தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பிதா குமாரன் சொன்னதாக பார்த்துருக்கவே முடியாதுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறோம், இப்படி தான் இருக்கும். ஏன் அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை எங்கே காணோம்? அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? எப்படி போதிப்போம்? முரண்பாடு இருக்கா? யூதர்கள் இயேசுவை கனம் பண்ணுவதை தவிர்த்தார்கள், நிராகரித்தார்கள். கனத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அது அவங்களுக்கு புரியல. பாருங்கள், அப்படி சம்மந்தமாக பேசும்போது ஒரு பாடத்தை நம்ம பேசுவோம். இப்போ நம்ம அதை பேசலைங்க.
அப்போ இதெல்லாம் என்ன நமக்கு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அவரை கனம் பண்ண வேண்டும் என்பதை கொடுத்தாரு. எப்படி கனம் பண்ணணும் அப்படின்னு அங்கேயே சொல்லியிருக்காரு. நாம் அதை தாண்டி வேறு ஒரு கணத்தை செய்யக்கூடாது. கத்திஸ்தமானால் அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானமுள்ள பிள்ளைகள் அதுக்கனால விளங்கும். ஏதாவது கேள்வி இருந்தால் அவங்களுக்கு கேளுங்க. வேறு ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சாந்தமாகவும் அன்பாகவும் கட்டுவிக்கிற நோக்கத்தோடு நம்ம பேசுவோம். வேத வாக்கியங்களை கொண்டு நம்ம பேசணும். அவர் சொன்ன பிரகாரமாக பேசணும். அவர் எப்படி பேசுகிறாரோ அப்படி நாம் பேச பழகணும். அது மற்றவங்களையும் நல்ல முறையில் கொண்டு வரும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.